செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். இமயமலை மற்றும் நேபாளத்தில் காணப்படும் அரிய வகை 5 முகம் கொண்ட ருத்ராட்சம் குன்னூரில் காய்த்துள்ளது. ருத்ராட்ச மாலை சிவபக்தர்களுக்கு உகந்ததாக உள்ளது. ருத்ராட்சை இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் தேல் கொட்டிய இடத்தில் தடவும் பொழுது வலி நிவாரணியாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது. ருத்ராட்சையில் 1 முதல் 38 வகையான முகங்களை கொண்டுள்ளது. மாலையாக தொடுக்க 54 முதல் 108 வரையில் தேவைப்படும். இமயமலையிலும் நேபாளத்திலும் ருத்ராட்சை மரங்கள் அதிக அளவில் உள்ளன. குன்னூரில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான சிம்ஸ் பூங்காவில் 2 ருத்ராட்ச மரங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. ஒரு மரம் 1955ஆம் ஆண்டில் நேபாளத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு நடவு செய்யப்பட்டது. மற்றொரு மரம் 1945ஆம் ஆண்டு நடவு செய்யப்பட்டது. இங்கு நடவு செய்யப்பட்டுள்ள மரங்கள் 5 முகம் கொண்ட ருத்ராட்சையாகும். சிம்ஸ் பூங்காவில் உள்ள 2 ருத்ராட்சை மரங்களிலும் தற்பொழுது காய்கள் காய்த்து குலுங்குகின்றன. ருத்ராட்சை மரத்தில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதத்தில் பூ எடுக்க தொடங்கும். செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் காய்பிடித்து டிசம்பர் கடைசி வாரத்தில் இந்த காய்கள் பழமாகும். ஆனால் சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைவால் பூங்கா சுற்றுலா பயணிகளின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.